மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் காடுகளிலே வனங்களிலே பல நூறாண்டுகளாக வசிக்கிறவர்களை வெளியேற்றுகிற பெரும் முதலாளிகளை வைத்து அரசு சாதகமாக இருந்து 17 பேர் தாமிரபரணியிலே செத்து மடிந்தார்கள். போராட்ட களத்தில் மழை துளி அல்ல, ரத்த துளிதான் நம் உடம்பில் இருந்து சேர்ந்துமானாலும் தமிழர் உரிமையை மீட்டெடுக்க என் ஆருயிர் உறவுகளே அணி சேர்வோம். முள்ளி வாய்க்காலிலே கொத்து கொத்தாய் நாம் இனமே அழிந்த பொழுது கூட உலக நாடுகளே கொத்து குண்டுகளை போட்டு உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடி தமிழ் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற, பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அது சிறை என்றாலும் மகிழ்வான சுகபோக இடமாக இருந்தாலும், தாய் தமிழ் சமூகத்திற்காக காலமெல்லாம் உழைக்கின்ற தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் இணைந்து நடத்துகிற, கூட்டமைப்பாக நடத்துகிற காவேரி ஆற்று நீர் உரிமையை மீட்டிட மேகதாது அணையை கர்நாடக அரசே கட்டிட அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற பெரும் முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அனைவராலும் திரும்பி பார்க்கின்ற ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்றிருக்கிற என் ஆருயிர் தாய் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர் பெருமக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே ஆளுகிற கட்சி அல்லது எதிர்கட்சி அல்லது நடிகர் என்றால் ஒரு அங்கீகாரம் இருக்கும். தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, மண் வாழ்கன்னா ஒரு வலிமையான ஆதரவை நாம் தொடர்ந்து பெற முடியவில்லை என்கின்ற ஆதங்கத்தை தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து பட்டியலிட்டார்கள். அப்படி பட்டியலிட்ட தலைவர்களில் நம்முடைய சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய ஆருயிர் அண்ணன் அம்பேத்கர் தாசன் அவர்களே, தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து குரல் எடுத்தவர்களின் ஆருயிர் அண்ணன் வேணரசன் அவர்களே, மீனவர் குலத்தினுடைய போராளிகள் என் ஆருயிர் போராளி மகேஷ் அவர்களே, என் ஆருயிர் அண்ணன் மணி அவர்களே, பாஜகவினுடைய கொள்கை விளக்க அணியினுடைய செயலாளரின் ஆருயிர் சகோதரர் இப்ராஹிம் அவர்களே, தடா பொடா என்று நாம் ஒரு காலத்திலே அடக்குமுறைக்கு இரையான பொழுது கூட அந்த பெயரையே தன் பட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆருயிர் அண்ணன், இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டுமல்ல மனித உரிமைகளை பாதுகாப்பதிலே முனைந்து களமாடி வருகிற தடா ரஹீமன் அவர்களே, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரின் ஆருயிர் சகோதரர் பொள்ளாச்சி நாடாளு சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தன் அவர்களே, தொடர்ந்து கிறிஸ்துவ இயக்கத்தினுடைய நலன்களுக்காகவும் தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காகவும் எல்லா கூட்டங்களிலும் தன் உரத்த குரலை பதிவு செய்கிற என் ஆருயிர் அண்ணன் இயேசுதாஸ் அவர்களே, ஐஜேகே தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் ஐயா பாரிவேந்தர் ஐயாவுடைய அன்பு தளபதி என் ஆருயிர் தம்பி சண்முகம் அவர்களே, பாமகவினுடைய மூத்த தலைவர் வருங்கால சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிகிற அளவுக்கு தகுதியான தலைமை நம்பிக்கை பெற்றிருக்கிற ஆருயிர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே, இப்போ நிறைய தமிழர்கள் குறித்து மிக கடுமையாக வெந்து சினந்து கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பறையர் பேரவை நிறுவன தலைவர், புரட்சி தமிழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் சகோதரர், அந்த சமூகத்திலேயே சிறப்பாக இருக்கிற அறிவும் இன உணர்வும் உள்ள முக்கிய தலைவர்களில் முதன்மையான தலைவராக இருக்கிற என் ஆருயிர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய ஆருயிர் மூத்த தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பல கருப்பையா அவர்களே, தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நாங்கள் தொடர்ந்து இதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு முன்னெடுக்கிற பொழுது உடனடியாக ஒப்புதல் தந்து இந்த மேடைக்கு வலிமை சேர்த்திருக்கிற என் ஆருயிர் சகோதரன் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய ராம்தாஸ் அத்லே பிரிவினுடைய அணித்தலைவர் தம்பி ஜெகதீஷ் அவர்களே, அற்புதம் அம்மா அவர்களே, டாக்டர் புதிய தமிழகம் கட்சியினுடைய இளம் தலைவர், இளம் மருத்துவர், இளைஞரணியினுடைய தலைவர் என் ஆருயிர் தம்பி ஷியாம் அவர்களே, அதெல்லாம் இருக்கட்டும் இல்லை தெரியணும்ல நம்ம யாருன்னு. இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எந்த இயக்கம் எந்த தலைவர்னு தெரியாமல் மக்களுக்கு தெரியணும்ல, நாட்டுக்கு உலகத்துக்கு தெரியணுங்கிறது டாக்டர்யா பார்த்துக்கோ. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி அலையலையாக கொண்டு வந்து
சினந்து சினந்து தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து முந்திரிக்காட்டிலிருந்து வல்வெட்டித்துறை வரை தொடர்ந்து தன்னுடைய தமிழுக்காகவும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் காடுகளிலே மறைந்தும் கடுமையான அடக்குமுறை சட்டங்களுக்கு இரையாகியும் கூட தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, புலிகள் வாழ்க, ஈழம் வெல்க என்று களத்திலே நிற்கின்ற என் ஆருயிர் சகோதரன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல் முருகன் அவர்களே. வேலுண்டு வினையில்லை என்பார்கள். தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு வேல் இருக்கிறது. அந்த வேல் முருகன் யாவருக்க பயவேன் என்று அலையலையாய் வந்திருக்கிற ஆருயிர் உறவுகளுக்கும் வேல் முருகனையா அவர்களுக்கும் அவர்களே, நம்முடைய உலகம் முழுக்க ஈழத்தில் கொத்து கொத்தாய் செத்து மடிந்து மிகப்பெரிய அறவழி போராட்டத்திலும் ஆயுத போராட்டத்திலும் நாம் உரிமைகளை இழந்த பொழுதும் உலகத்தினுடைய தமிழின தேசியத்தினுடைய தலைவர் ஆருயிர் அண்ணன் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களினுடைய கடுமையான தியாகத்திற்கு மத்தியில் முள்ளி வாய்க்காலிலே கொத்து கொத்தாய் நாம் இனமே அழிந்த பொழுதும் கூட உலக நாடுகளே கொத்து குண்டுகளை போட்டு இரக்கமில்லாமல் நம்மளை கொன்று குவித்த பொழுது அந்த சாம்பலில் இருந்து ரத்தத்தில் இருந்து அந்த இடுகாட்டில் இருந்து எழுந்தான் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி எங்களை ஆயுதத்திலே மௌனிக்க செய்த உலக பாசிசவாதிகளே, ஜனநாயகத்திற்கும் தமிழினத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் ஈழத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் இருக்கிறோம் களத்தில் என்று மக்களை அமைப்பாக திரட்டி அணி அணியாய் அறவழியிலே போராடி வாக்கு அரசியலிலே நின்று வரலாற்றிலேயே தமிழ் இனத்தை சொல்லி மொழியை சொல்லி 40 லட்சம் வாக்குகளை ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் நாம் தமிழர் கட்சி பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க செய்த ஒரு வெப்ப கருத்தியல் போராளி செந்தமிழன் சீமான் அவர்களே, இந்த கூட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சதுல எங்க ஆருயிர் ஐயா புதிய தமிழகம் கட்சி, புதிய தமிழகம்னு அவர் எப்ப பேர் வச்சாரோ தெரியல. எந்த காரணத்திற்காக புதிய தமிழகம் என்று ஒரு பெயரை நிறுவினாரோ அந்த புதிய தமிழகத்தை உருவாக்கியதில் மிகச்சிறந்த ஆயுதமாக கருத்தியல் கருவியாக இருந்த மருத்துவர் எங்கள் ஆருயிர் ஐயா இந்த இயக்கத்தை, இந்த மேடையை முனைந்து நம்பிக்கையோடு ஒருங்கிணைப்பதற்கு முன்முயற்சி எடுத்துக்கொண்ட புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் என் ஆருயிர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, வெள்ளம் போல் குருவி இருக்கிற பல்வேறு விவசாய சங்கத்தின் தலைவர் பெருமக்கள் உள்ளிட்ட உயிருக்குயிரான உறவுகளே, ஊடக உறவுகளே, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை முதலிலே வணக்கத்தை பரிசாக்கி, தமிழ்நாடு ஒரு புதிய அரசியலை, ஒரு புதிய பாதையை கட்டமைக்கிறது. அதற்கான முதல் மேடை இந்த மேடை. இது காவேரி ஆற்று நீர் உரிமையை கர்நாடக அரசு மேகதாதுவிலே அணையை கட்டக்கூடாது. இது அறவழியிலே நாங்கள் விடுக்கிற கோரிக்கை. தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக அரியணையில் இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சி திமுக, அதிமுக உள்ளிட்ட மேடையில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் வைத்த பொழுதும் இப்பொழுது வரை மௌனமாக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களே, 10 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நீராதாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கர்நாடகாவுக்கோ மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கோ நீங்கள் துணை போவீர்களே, ஆனால் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் இனமாய் மொழியாய் மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு அணி சேர்வோம் என்கின்ற எச்சரிக்கை தான் இந்த முதல் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இதுவரை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை யாரும் கூட்டல, அரசாங்கம் கூட்டல, தமிழக வெற்றி கழகம் கூட்டல, பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கல, காவேரிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல. அதற்கு அடுத்த ஆண்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அழைக்கல, முன்முயற்சி எடுக்கல. ஆனால் இந்த அதிமுக, திமுக, தாவேகா தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுக்காகவே பிறந்து வளர்ந்து அதற்காகவே அரசியல் இயக்கத்தை கண்டு
வெண்கொடுமை சிறையில் உயிரை இழந்து சொத்தை சுகத்தை இழந்து தமிழ் வாழ்க, இனம் வாழ்க, மொழி வாழ்க, ஈழம் வாழ்க என வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து வருகிற எங்கள் இயக்கத்தின் தலைவர் பெருமக்கள் இருக்கிறோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பிறந்த கள்ள குழந்தைகள் அல்ல நாங்கள். இந்த மண்ணை, இனத்தை, மொழியை மீட்க வந்த பச்சை தமிழ்த்தாயின் பிள்ளைகள். அனைத்து கட்சியுடைய தலைவர். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சின்ன சின்ன பாதையில் எங்கள் செந்தமிழ் ஐயாவும் டாக்டர் ஐயாவும் எங்கள் வேல்முருகன் ஐயாவுக்கும் பெரிய எந்த வேறுபாடு இல்லை. பச்சை தமிழ் தாயின் அன்பு குழந்தைகள் தான். இப்போ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் டாக்டர் அன்புமணி ஐயா வரல, பேர் உண்மையிலேயே அப்படி நாங்கள் நினைக்கல. ஆனாலும் ஜெயராமனை கேட்டாங்க, இல்லை நான் மன்னிச்சிக்கலாம், அடுத்த முறை போட்டுடலாம், இதை தவறாக உடனே அதை ஏற்றுக்கிட்டு அப்போ அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் டாக்டர் சின்னவர். அப்போ இப்போ நம்ம யாரும் கௌரவம் பார்க்கல. என் மேடையில் யார் முதல்ல ரெண்டாவது மூன்றாவது பார்க்கல. இதை விட கொடுமை என்னென்னா, டாக்டரு ஐயா புதிய தமிழக கட்சி தலைவர், ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருப்பார். அவ்வளவு இலகுவாக வளைய மாட்டார். வளைஞ்சு பழக்கம் இல்லை. பொதுவாகவே அந்த தமிழர்களே வளைய மாட்டார்கள். அதில் தமிழனுடைய மூல சமூகமாக இருக்கிற அந்த சமூகம் வளைவதில் நீதிக்கு வளையுமே அல்லாமல் பிற எதற்காகவும் வளையாது. அதில் இன்னும் முக்குளத்து சமூகமும் நீதிக்கு நேர்மைக்கு களத்தில் ரத்தத்தை திரைப்படங்களுக்கெல்லாம் இரையாகுகிற கலாச்சாரத்தின் தொட்டில் தென் மாவட்டம். அது நாடார் சமூகமாக இருக்கலாம், முக்குளத்து சமூகமாக இருக்கலாம், தேவேந்திர உலக சமூகமாக இருக்கலாம். அந்த சமூகத்தில் பல்வேறு நெருக்கடிகளை சமன் செய்வதற்கு போராடிய பொழுதும் தமிழுக்காகவும் இனத்திற்காகவும் ஆற்றினீர் உரிமைக்காகவும் போராடுகிற இந்த பச்சை தமிழர்கள் இப்பொழுது நாங்கள் சாதியா இல்லை, மொழியா இல்லை, பாகுபாடு இல்லை எங்களுக்குள்ள. மதத்தில் எங்கள் இப்ராஹிமன் வந்திருக்காரு, எங்கள் ஏசுதாசன் வந்திருக்காரு, எங்கள் பாபுஜி ஐயா வந்திருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், ஆன்மீகவாதியிலேயே சந்திராசாமி மாதிரி எங்கள் சாமி நினைக்காதீங்க. சாமி தமிழ் சமூகத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக களத்தில் நின்றுகின்ற, வளர்ந்து வருகிற, ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்களை பெற்றிருக்கிற அரசியல் ஆன்மீகம் கலந்த சாமி நம்முடைய பாபுஜி. அப்போ பாபுஜி இருக்காரு, தடா ரஹீமன் ஒரு அரசியல் போராளி, ஏசுதாசன் எல்லாம் அன்பு நிறைந்தது, அன்பு உலகத்துக்கு பரப்பிய ஏசியாவின் பிள்ளைகள் தான். அப்போ நம்ம இங்கே சாதி பார்க்கல, மேடையில் மதம் பார்க்கல, உயர்வு தாழ்வு சாதி பார்க்கல. இந்த மேடையை தவிர தமிழ்நாட்டை மீட்பதற்கு வேறு எந்த மேடை, எந்த அரசியல் கட்சிக்கு தகுதி இருக்கிறது? திரைப்படத்திலே நடித்துக்கொண்டு சுகமாக வாழுகிற நட்சத்திர விடுதிகளிலே வாழுகிற ஒருவர் 6 மாதத்தில் கோடம்பாக்கத்திலிருந்து பனையூரிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர முடியும், முதலமைச்சராக வர முடியும். நாங்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை, வழக்குகளை சுமந்து மிக கடுமையான அடக்குமுறைகளுக்கு இரையாகி இந்த மேடையில் மக்களுக்காக காலமெல்லாம் உழைக்கிற எங்கள் அரசியல் இயக்கத்தினுடைய உயிருக்குயிரான உயிர் உறவுகள் பெருமக்கள். இந்த கூட்டத்தில் கோடிக்கணக்கான இந்த கூட்டத்தை காணொளி வழியாக, பல்வேறு வலைத்தள வழியாக, நேரடியாகவும் வலைத்தளத்தின் வழியாகவும் உலகம் முழுக்க பார்த்து வருகிற, கேட்டு வருகிற என் தாய் தமிழ் 10 கோடி உறவுகளே, இனியாவது சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுக்க, காவேரியோ எந்த மனித நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை மீட்டெடுப்ப, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள், காடுகளிலே வனங்களிலே பல நூறாண்டுகளாக வசிக்கிறவர்களை வெளியேற்றுகிற பெரும் முதலாளிகளை வைத்து அரசு சாதகமாக இருந்து உழைக்கின்ற தொழிலாளர்களை வெளியேற்றுகிற கொடுமையை தடுத்து நிறுத்த 17 பேர் தாமிரபரணியிலே செத்து மடிந்தார்கள். இப்பொழுதும் மாஞ்சோலையில் அந்த மண்ணின், அந்த காடு களத்தில் இருக்கிற பழங்குடி மக்களை, நம்முடைய உறவுகளை வெளியேற்றுவதற்கு அரசு இயந்திரம் எத்தனைக்கிறது. அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு அங்கே பேரணி நடந்தது, அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தை நான் டாக்டர் ஐயாவும், எங்கள் வேல்முருகன் ஐயாவும், சீமான் ஐயாவும், பாபுஜி எல்லாம் முடிவெடுத்தோம், தீர்மானம் எல்லாம். அப்போ இன்றைக்கி நாங்கள் யார் கௌரவம் பார்க்கல, இதை யார் முன்முயற்சி எடுக்கிறார்கள் என்று நாங்கள் எந்த கௌரவம் பார்க்கல. இப்பவும் தமிழ்நாடு வெற்றி, நம்முடைய தமிழக வெற்றி கழகம், ஜோசப் விஜய் சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு ஏயா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்குறார். ஒரு வார்த்தை கூட பதிலே சொல்லாமல், அது ஒரு சட்டம், உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றம். 10 ஆண்டு காலம் நான் அதில் பணியாற்றியிருக்கேன். எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் எரிமலை மாதிரி 3 முறை இருந்திருக்காரு. எங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா இங்கே இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களையே உயரமானவர் அவர் தான். கொஞ்சம் இந்த சமூகத்தில் சாதியில் கலராக இருக்கிறதும் அவர் தான். அப்படி எழுந்து நின்னா உலகம் பார்க்கும்.
சட்டமன்றத்துக்குள்ளே இப்போ நாங்கள் யாரும் இல்லை, எங்கள் டாக்டர் இல்லை, எங்கள் வேல் இல்லை, நான் இல்லை, வேறு யார் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னே தெரியல. இந்த தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்தில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு யார் என்று வாக்களித்த வாக்காளருக்கு தெரியாது, அமைச்சர் யாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது. ஏன் முதலமைச்சருக்கே தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரவையில் பேர் தெரியாது, அந்த துறை தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறார். அது ஒரு திரையரங்கத்தை விட இந்த சட்டமன்றம் ஒரு இன்னைக்கு பார்க்குறேன் ரொம்ப ஒரு முதிர்ச்சியற்ற நிலையில் வெறும் டாஸ்மார்க், சாராயம், கட்சி பண்டு, இதுக்கா எத்தனை 5 லட்சம் கோடி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற தமிழ்நாடு, உலகத்துக்கு வழிகாட்டுகிற நம்முடைய பாரம்பரியமிக்க தொன்மையான வாழ்க்கை வரலாறு, இது குறித்தெல்லாம் நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற பேரவையில் இன்னைக்கு என்ன விவாதம் நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லலை. அமைச்சர்கள் யார்? தத்துவ தளத்தில், கோட்பாட்டு தளத்தில், சமூக தளத்தில், இடஒதுக்கீட்டு தளத்தில், சுதந்திரம், ஜனநாயக, மக்களாட்சி எந்த கருத்து இல்லாங்க. வெறும் சாதாரண அந்த 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 ஒரு ஒரு மூன்றாம் தர அரசியலுக்கான சட்டமன்றமாக மாறி போயிருப்பதை மாற்றுவதற்கு என் ஆர்வீர் இந்த அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் இது 3வது அணி அல்ல தேர்தலில். இனி வர காலத்தில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி என் ஆர்வீர் தமிழ் சமூகம், 6 கோடி பேர் வாக்காளர்கள் ஒரு வாக்கை கூட சிந்தாமல் சிதறாமல் இனி எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழர் விரோத கட்சிக்கும் வாக்களிக்காமல் குடும்பம் குடும்பமாய் கொத்து கொத்தாய் நம்முடைய அனைத்து அரசியல் கட்சிகளின் இந்த மேடையில் இருக்கிற நம்முடைய இயக்கத்தின் எடுக்கின்ற முடிவுப்படி வாக்களிக்கணும், போராட்ட களத்துக்கு வரணும். இப்போ எங்கள் வேலையை சொன்னார்ல, மழை விழுந்தாலும் நீங்கள் விலகி போக வேண்டாம், அதுக்கு மழை துளி, இப்போ நம்ம மழை தண்ணி வேணும்னு தான் காவேரிக்கே போராடுறோம், மழை வந்தால் எதுக்காக நம்ம ஒரு விலகணும், போராட்ட களத்திலிருந்து வெளியேற வேண்டாம் அறைகோல் விடுத்தார். போராட்ட களத்தில் மழை துளி அல்ல இரத்த துளி தான் நம் உடம்பிலிருந்து சேர்ந்துருமானாலும் களத்தை விட்டு அகலாமல் தமிழர் உரிமையை மீட்டெடுக்க என் ஆர்வீர் உறவுகளே அணி சேர்வோம். வெறும் வன்முறை மட்டுமல்ல, அறிவு தளத்திலிருந்து இயங்குகிற தலைவர்கள் தான். இப்போ நாங்கள் யாரும் இங்கே ஆயுததாரிகள் இல்லை, தடா போடா யாரும் வரல இல்லை, 302, 307 பிபிடி என்னன்னே தெரியாது, எங்களுக்கு தெரியாது. வேணா தேசிய பாதுகாப்பு சட்டம், வாய்ப்பூட்டு சட்டம் வேணா எங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா தமிழனுக்கு உணர்வை ஊட்டுவதில் தமிழர் விரோதிகள் எங்கள் மேலே வழக்க போட்டிருக்கலாம். பாளையங்கோட்டை சிறையோ வேலூர் சிறையோ, நான் முதல்ல எங்கே போய் சீமானை பார்த்தேன், வேலூர் சிறையில் தான் பார்த்தேன். மிக கடுமையாக எங்கள் பேரறிவாளன் நளினி எல்லாம் சிறையில் இருக்கிற பொழுது ஈழத்தமிழர்களுக்காக களத்தில் போராடி பார்த்தேன். அதே மாதிரி எங்கள் நம்ம முந்திரிக்காட்டில் தமிழர் சிறையாவுடைய போராட்ட களத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டத்தினுடைய வெப்பம் தணியாமல் போராடுறோம்ல, இது யாராவது நாங்கள் கணக்கு பார்த்தோமா? அப்படியெல்லாம் களத்தில் புதிய தமிழகம் கட்சி எத்தனை வழக்கை சந்திச்சிருக்கோம். முக்குளத்தூரில் நம்முடைய பார்வர்டு பிளாக் எத்தனை வழக்குகளை சந்திச்சிருப்போம். நாடார் சமூகம் நம்ம சந்திக்காத எங்கள் பெருந்தலைவர் என்ஆர், நான் நடத்தின முதல் மாநாட்டுக்கு எங்கள் தனவாளன் வந்தார். பெருந்தலைவர் மக்கள் கட்சினா பெருந்தலைவருடைய கண்ணியமான பாதையிலிருந்து விலகாமல் நாடார் சமூகத்திலேயே ஒரு பக்குவமான தலைவர்களின் முதன்மையான தலைவர் எங்கள் என்ஆர் தனபாலன். அப்படியெல்லாம் மேடை, அழகான மேடை, அது பண்பட்ட மேடை, அறிவு சார்ந்த மேடை. இதற்கு அதிமுக, திமுக, தாவேக அதிகாரம் இதெல்லாம் நாங்கள் தான் உண்மையான சட்டமன்றம், நாடாளுமன்றம். இந்த மக்கள் மன்றம்தான் தமிழர்களினுடைய அரசியல் சபைதான் தமிழ்நாட்டை இனி வழிநடத்தப் போகிறது. என் ஆர்வீர் உறவுகளே, கட்சி சாதி உயர்வு தாழ்வு பாகுபாடு பார்க்காமல் தமிழர்களினுடைய உரிமையை மீட்டெடுக்க தமிழ்நாட்டின் தொன்மையான ஆற்றினீர் உரிமையோ, இன உணர்வு உரிமையோ, மொழி உணர்வையோ இழக்காமல் பாதுகாத்து ஈழத்தில் தனி ஈழத்தை பொது வாக்கெடுப்பின் மூலமாக உருவாக்கிட தாழ்ந்து வருகிற தமிழ் இனி செழித்து தலைநிமிர என் ஆர்வீர் உறவுகளே அணி சேர்வோம். வாரீர் வாரீர், காவேரி உரிமையை மீட்போம், மேகதாதில் அணை கட்டுவதை தடுப்போம், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் உரிமையை அங்கேயே அவர்கள் வாழ்வதற்கும் நிலத்தை தருவதற்கும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய பாஜக மோடி ஐயா அரசும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு, எங்களை அடக்கவோ பொய் வழக்கு புனைந்து சிறையில் அடைக்கவோ முனைந்தால் சிறை என்று ஒன்று இருக்காது. இருக்காமல் செய்வதற்கு தமிழர்கள் நாம் அணி சேருவோம். இது அகதி முகாம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. அது கர்நாடகாவிலே அகதி முகாமை அப்பொழுது உருவாக்கினார்கள் என்று எங்கள் ஏற்பர் மூர்த்தியே சொன்னாங்க. ஈழத்தமிழர்களுக்கு அகதி முகாம் இருக்கு. இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழர் எவனொருவனும் உலகத்தின் எந்த சிறையிலும்
அடைபடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. ஆகவே என் ஆருயிர் தாய் தமிழ் உறவுகளே, அணி சேர்வோம், காவேரியை மீட்போம், மாஞ்சோலை நீட்டுள்ளிட்ட எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவோம், அறிவு ஆயுதத்தை கொண்டு தமிழர்களுடைய அடிமை விலங்கை தகர்த்தெறிவோம். வாரீர் வாரீர் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.